ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த நாள் உங்களுக்காய் உண்டு பண்ணியிருக்கிறார். இதில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் களி கூறுங்கள். உங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்றுவார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம இப்படி படிக்கிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த வசனத்தை நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம், மனப்பாடம் செய்து வச்சிருப்போம், நிறைய செய்திகளை கேட்டிருப்போம். இருந்தாலும் இன்றைக்கும் இந்த வசனத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். Do not conform to the pattern of this world. இந்த உலகத்தின் முறைக்கு உங்களை இணைத்து கொள்ளாதேயுங்கள். இந்த உலகம் இயங்குற மாதிரி, உலகம் ஃபாலோ பண்ற ஸ்டைல் பேட்டர்னுக்கு உங்களை இணைத்து கொள்ளாதீர்கள். அதை காப்பி பண்ணாதீங்க, அதன்படி வாழாதீர்கள். ஏனென்றால் அப்படி வாழும் பொழுது பரலோகத்தினுடைய வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. பைபிள் சொல்லி இருக்கிற வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. You cannot live a transformed life unless you have a transformed mind. மறுரூபமான சிந்தை, எண்ணம், யோசனைகள் உங்களுக்கு இருந்தாதான் மறுரூப வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஏனென்றால் நீங்களும் நானும் கிறிஸ்துவினால் பிடிக்கப்பட்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்களோ அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். அவர்களால இந்த உலகத்தின் வாழ்க்கையை வாழ முடியாது, பரலோக வாழ்க்கையை தான் வாழ முடியும். பைபிள் சொல்ற மாதிரி தான் வாழ முடியும். ஒருவேளை உலகத்தினுடைய ஸ்டைலை, அவங்களுடைய மெத்தட்ஸ், ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸை பார்க்கலான்னு அவங்க நினைச்சாங்கன்னா, இல்லை நீங்களும் நானும் நினைச்சோன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸை பார்க்க முடியாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் அப்படின்ற வார்த்தையை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா கிரேக்க மொழியிலேருந்து எடுத்துருக்குறாங்க. மெட்டமாஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் மெட்டமாஃபாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எங்கே பயன்படுத்துவாங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி உருவாகுகிற அந்த வாழ்க்கை முறைக்கு பயன்படுத்துவாங்க. எப்படி ஒரு முட்டையிலிருந்து ஒரு பூச்சி கம்பளி பூச்சியாக மாறி அது பட்டாம்பூச்சியாக மாறுதோ அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் மெட்டமார்ஃபாசிஸ். அதற்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அர்த்தம் என்னன்னா a thorough change in form, appearance and character. உருவத்திலும் தோற்றத்திலும் சுவாபத்திலும் ஏற்படுகிற நிறைவான, பரிபூர்ணமான, முழுமையான மாற்றத்திற்கு பேர் தான் மறுரூபம். இன்றைக்கு இந்த செய்தி ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. நீங்களும் நானும் ஒரு மாற்றத்திற்குள்ள, ஒரு மறுரூபமான காலத்திற்குள்ள என்டர் ஆயிருக்கும். We have entered into a season of transformation. இந்த காலம் இன்றைய தினத்திலிருந்து நீடித்து கொண்டே இருக்கும். அப்படின்னா தேவன் மறுரூப காலத்திற்குள்ள நம்மளை வச்சிருக்கிறதுனால நீங்களும் நானும் நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய யோசனைகளையும், நம்முடைய பிஹேவியர் ஸ்டைல், நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸ், ஃபார்முலா எல்லாமே உலகத்தின் மெத்தடில் இருந்துச்சுன்னா அதை உடனடியாக மாற்றி அவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். மாற்றத்திற்கு நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காலத்தில் ஏற்படுகிற டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப்பை வாழ்வதற்கு, அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு நம்மளால முடியும். இந்த செய்தியினுடைய தலைப்பு கிமு கிபி அப்படின்னு இருக்கும். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் இருந்த உங்களுடைய சுவாபம், கிறிஸ்துவுக்கு பின்னாடி உங்களுக்கு இருக்கிற சுவாபம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். அது ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம மாற்றத்தை பார்க்கல, மறுரூபத்திற்குள்ள இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த கோபம் கிறிஸ்துவுக்கு அப்புறம் திரும்ப கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த பொறாமை இன்னும் கிறிஸ்துவுக்கு அப்புறம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் மாற்றத்திற்குள்ள வரலேன்னு என்ற அர்த்தம். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்கள் வீட்டில் இருக்கிற பெற்றோர், பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஏற்படுகிற மாற்றத்தை பார்க்க வேண்டும். அப்போதான் மறுரூபத்தினுடைய ஆசீர்வாதம், தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம், இந்த காலத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருந்தார் அப்படின்னா அவர் இருப்பதற்கும் அவருக்கு முன்னாடியும் அவருக்கு பின்னாடியும் இருக்கிற மாற்றத்தின் வாழ்க்கையை நாம் காட்ட வேண்டும். அந்த வாழ்க்கை தான் மற்றவர்களை மாற்றும். அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கும் எனக்கும் சாட்சியான வாழ்க்கை. நம்ம இடத்துல மாற்றம் இருந்தாதான் முன்னேற்றம் இருக்கும். மாற்றம் இல்லையேல் ஏமாற்றம் தான் இருக்கும். ஆகவே இந்த வசனத்தை பிடித்துக்கொள்ளுங்க. நான் இன்னைக்கு சொல்கிற வார்த்தைகளை பிடித்துக்கொள்ளுங்க. உண்மையாலுமே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற சீசனில் நம்ம வாழ்கிறோம். அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாள் முதற்கொண்டு வருகிற நாட்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய மறுரூபத்தின் ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பார்க்க முடியும், அதில் வாழ முடியும். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றும் மாற்றத்திற்குள்ள வரப்போகிறது. ஒரு புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் தோன்ற போகிறது. தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். ஆகவே இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாள் முழுவதும் தேவனுடைய சிந்தையாக நிறைந்திருங்கள். அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி செய்யுங்கள். தொடர்ந்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை வழி நடத்தி செல்வார். God bless you all.